ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவள் திருந்த மாட்டா போல். அவள் என்ன பண்ணுறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடைச்சல் கொடுக்குற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் இப்படி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவளுக்கு தெரியலை. அவளுடைய அகம்பாவும் அவளுடைய திமிரு, அவளுடைய தெனாவட்டு இது மட்டும் தான் அவளுக்கு பெருசாக இருக்குது. மல்லி இருந்துக்கிட்டு நான் உயிரோடவே இருக்கக்கூடாது அண்ணி, நான் என் குழந்தைய தொலைச்சிட்டேன், என் உயிரை தொலைச்சிட்டேன், என் உயிர் இப்போ என்கிட்ட சேரலை, அந்த உயிர் எங்கே சுற்றிட்டு இருக்கோ தெரியல, அவள் சின்ன குழந்தை, அவள் என்ன பண்ணுறாளோ தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்ருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வெண்பா உன்னை விட்டு நிரந்தரமாக போல, யாரோ ஒரு சிலரோட சூழ்ச்சினால அந்த குழந்தை இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லை, அவ்வளோதான். அதுக்காக நீ அழுணுன்ற அவசியம்லாம் இல்லை. கடவுள் கண்டிப்பாக உன்னை கண் திறந்து பார்ப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. சபாஷ் மல்லி, சபாஷ். உன்னைய மாதிரி ஒரு நடிப்பு கல்லி, நடிப்பு ஆக்டிங், நடிப்பு அரக்கி இந்த உலகத்திலேயே நான் இங்கேயும் பார்த்ததில்ல. அந்த குழந்தை, அதாவது வெண்பா சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவளை திட்டம் போட்டு நீ அவளை தொலைச்சிட்டு வந்திருக்க. அவளை நீயே கடத்திட்டு இப்படி நாடகம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நாடகம் ஆடுறதுக்கெல்லாம் எங்கே அந்த கற்றுக்கணும்னு தெரியல. இதில் உனக்கு அந்த ஜான்ரா கோஷ்டி நாகு வேற பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறா போல். என்ன நாகு, நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இந்த திருட்டு வேலையில் ஒரு இதுவாக ஈடுபாடாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள் தானே. இப்போ ஏதோ நல்லவளாக திருந்திட்டேன், நான் சீனை போட்டேன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நீ நாடகம் நடிச்சின்னா அதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை, சரியா? ஏன்னா உன்னுடைய ஜாதகமே என் கையில், என் உள்ளங்கையில். அடுத்து என்ன நடக்குது, உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா நீ எப்படியெல்லாம் மாறுவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நுண்ணி விரலில் வச்சுருக்க. சும்மா நீ நல்லவன் நாடகம் ஆடுறதுனால உன்னை நல்லவன் நினச்சிருவன்ட்டு நீ நம்ப, சரியா? நீ சொல்கிற எல்லாத்துக்கும் பதிலடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். இப்போ நீ பேசின பேச்சுக்கும் என்ன தூக்கத்துலேருந்து கிளப்பினதுக்கும் இப்போ நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி நீ நினச்சினுக்குவேன். ஆனால் ஒரு நாள் நான் முழிச்சுக்குவேன். அன்னைக்கு நீ என் காலில் விழுந்து கதற போகிற, அப்போ பார்த்துக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க. ஏய் ராஜேஸ்வரி, நானாச்சும் கெட்டவளாக இருந்து திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருந்த வாட்சி செஞ்சேன். மல்லிக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் அவள் காலடியிலே கிடக்கணுன்ட்டு சொல்லிட்டு நான் அவள் தப்பை உணர்ந்து இப்போ அவள் கூட இருக்க, அவளுக்கு நல்லது நினைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி அப்படின்றது இல்லாமல் சொந்த நாத்தனாருன்னு கூட பார்க்காம, சொந்த தம்பியோட குழந்தைன்னு கூட பார்க்காம, சொந்த தம்பின்னு பார்க்காம எல்லாரையும் அழிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையே சூறையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்ருக்க. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ மேல், சரியா? சும்மா நீ அப்படியே பெரிய பில்டப்லாம் காட்டுறதுனால நீ பெரிய ஆளாகவும், நீ ரொம்ப நல்லவளாகவும், நீ பெரிய உத்தம பத்னியாகவும் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, சரியா? நீ எப்பேற்பட்ட கேடி கில்லாடி கேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தை கூட சொல்லுவோம் இந்த ராஜேஸ்வரி யாருன்னு கேட்டால். ஆனால் நீ நாடகம் ஆடின்கிற அப்படின்னு சொல்ல, யாரை என்னடி சொன்னீங்க, இருங்கடி உங்களெல்லாம் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு ஃபோனை எடுக்கிற. அந்த ஃபோனில் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறா. அந்த கால் பண்ணுறது வேறு யாரும் தீபிகாவுக்கு. தீபிகா அட்ட செகண்டில் மல்லி கழுத்தில் கத்தியை வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. என்னடி நீ, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உன் குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்றதுக்காக என் குழந்தைய நீ கடத்தி வச்சுருப்ப. அதுவும் இல்லாமல் நீ தான் குழந்தை தொலைச்சிட்டு அப்படியே இப்போ சுற்றிட்டு இருக்கேன்னா நானும் அதே இதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு குழந்தைய தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது ஐஷுவோ காணமா, ஐயோ ஐஷு குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நடிக்காதடி, இந்த நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானே, அவனவே நீ தூக்கி சாப்பிட்ருவ போல. அவன் என்ன தர்பூசணியை தான் அப்படியே வச்சு வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வாங்கினான். ஆனால் நீ பெரிய பலாப்பழத்தையே சோத்துல மறைச்சி அந்த பலாப்பழ ஸ்டார்னு பேர் வாங்கிடுவ போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பேசிகிட்டு இருக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நீ தான் என் பொண்ணை கடத்தியிருக்க, உன் பொண்ணு இப்போ காணாமல் போயிருக்கா. அவள் எப்படி காணாமல் போய் இப்போ கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி என் பொண்ணும் கஷ்டப்படணும், அந்த வருத்தத்தை நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ என் பொண்ணை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. என் பொண்ணு மட்டும் இப்போ வரலை, அவளே உன்னை துவம்சம் வைக்க வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணல. யானே என் குழந்தைய தேடி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் உங்கள் குழந்தைய கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே பயங்கர கோவத்தில் இருக்க நம்ம தீபிகா இருந்துக்கிட்டு, இப்போ நீ உண்மையை சொல்ல உன்னை கொலை பண்ணவும் அஞ்ச மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை அவளுடைய நெத்தி பொட்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிற எல்லாமே கடவுள் விட்ட விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.